ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற 2 ஸ்கீமில் இருக்கிற ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபேமஸான ஸ்கீம் சுகன்யா சமுர்த யோஜனா SSY செல்வ மகள் சேமிப்பு திட்டம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரியும். வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த ஸ்கீம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இந்த வருஷத்தில் வந்து 2024 ஜனவரி டு மார்ச் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 8% தான் கொடுத்தாங்க. இப்போ 8.2 குவார்ட்டர் தராங்க. இப்போ யாருன்னா போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போடலாம். இந்த ஸ்கீமை யார் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் தான், மிஸ்டர் நரேந்திர மோடி தான் இந்த ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது. இதில் வந்து பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமை வந்து எல்லாம் ஆத்தரைசேஷனான பேங்க்கில் IOB, SBI, இந்தியன் பேங்க், ICICI எல்லா பேங்க்லையும் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நமக்கு வந்து 2 வந்து குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். இல்லைன்னா நமக்கு வந்து 2வது குழந்தை பிறக்கும் போது ட்வின்ஸாக பிறந்துட்டாங்கன்னா 3 குழந்தைங்களுக்கும் சேர்த்தா கூட நீங்கள் வந்து 3 சில்ட்ரன்ஸ்க்கு போடலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 10க்குள்ளே இருக்கணும் அந்த குழந்தைங்களோட வயசு. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணணும். நான் வந்து இங்கே ஒரு அக்கௌண்ட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா அது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ட்வின்ஸ் ப்ரெக்னன்சி இருந்துச்சு அந்த குழந்தைங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து 3 பெண் குழந்தைகளும் எலிஜிபிள். இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைங்க மைனராக இருக்கிறதுனால மினிமம் பார்த்திங்கன்னா 250 ரூபாலேருந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். 250 ரூபா வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை போடலாம். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ 8.2% வரை தராங்க. இருக்கிறதுலே இதுதான் ஹைலி இன்ட்ரெஸ்டான ஸ்கீம் பார்த்திங்கன்னா இதுதான். இதோட டியூரினேஷன் பார்த்திங்கன்னா 21 இயர் வந்து டியூரினேஷன் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வருது. இந்த ஸ்கீமில் 14 இயர்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. 7 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது ஒரு காம்பவுண்ட் பேசிஸ் இன்ட்ரெஸ்ட்டு. இதுக்கு வந்து வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இது வந்து டேக்ஸ் பெனிஃபிஷனாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 80C மூலயமா ஃபார்ம் பெனிஃபிஷியர் தான். நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா பேங்க் ஆர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுங்க. ஆத்தரைசேஷனானதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ டாக்குமெண்ட் வந்து அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோடைய பர்த் சர்டிஃபிகேட், அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறீங்க. ஐடி ப்ரூஃப் வந்து சில்ட்ரன்ஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸ் தரலாம். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக தரணும். இப்போ வந்து அந்த குழந்தை மெச்சூரிட்டி ஆகிடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைக்கு வந்து 21 வருஷம் நீங்கள் சொல்கிற 21 வருஷம் தான். அது ஏஜ் கிடையாது. நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து கட்டுறீங்களோ அதுலேருந்து 21 வருஷம். இப்போ வந்து 5 வயசில் வந்து இந்த குழந்தையோட ஸ்கீமை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 21 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குழந்தையோட வயசு வந்து 26 வயசு ஆகுது, மேஜர் ஆகிடுவாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து இந்த கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் யாருக்கும் தரமாட்டாங்க. அந்த வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தான் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறீங்க, எதில் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல. ட்ரான்ஸ்ஃபர் தராங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸ்லேருந்து எங்கே வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் இது. இதோட கேல்குலேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மந்த்லி வந்து நீங்கள் 500 ரூபாய் பே பண்ணுறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 90,000 வருது 18 வருஷத்தில். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பீரியடில் இருக்கும் போது நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் கடைசி வரைக்குமே உங்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போ வந்து 8.2 இருக்குது. சப்போஸ் அடுத்த குவார்ட்டர் வந்து 7 வந்துச்சுனாலும் உங்களுக்கு 8.2 தான் இருக்கும். சப்போஸ் வந்து 9 வந்துட்டாலும் உங்களுக்கு 8.2 இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து சேம் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நிற்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 500 ரூபாய் கட்டுறதுக்கு 1,87,301 வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. அப்போ டோட்டல் மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 2,77,301 ருபீஸ் வருது. இதே நீங்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் கட்டுறேன், எனக்கு வந்து மாதம் கட்ட முடியும்னா 1000 ரூபாய் கட்டுங்க. 1000 ரூபாய் கட்டிங்கன்னா 1,80,000 ரூபாய் வருது நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட். ஆனால் வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 3,74,602 ரூபா வருது. வட்டி அசலை விட வட்டி பார்த்திங்கன்னா டபுள் த அமௌண்ட் வந்துருக்குது. அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கு பார்த்திங்கன்னா 5,54,603 வந்து மெச்சூரிட்டி ஆகுது உங்களுக்கு. நீங்கள் இதே மாதம் வந்து 2,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 3,60,000 வந்து உங்களுக்கு அமௌண்ட் வருது. இதே இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 7,49,204 ரூபா வருது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா
11,09,205 ரூபா வருது. இதே நீங்கள் மாதம் மாதம் 5,000 என்னால் கட்ட முடியும்னா 5,000 கட்டலாம். கட்டினீங்கன்னா 9 லட்சம் வருது நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 18,73,011 ரூபா வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 27,73,012 ரூபா வருது. ஒரு நல்ல சேவிங் ஸ்கீம் இது. நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்கீம் இருக்கணும். ஏன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு தராங்க. கவர்மெண்ட் அதுவும் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து அண்டர் ஆர்பிஐ மூலம் நடக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அமௌண்ட் திருடு போயிடும் எதுனா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவங்களுடைய ஃப்யூச்சர் எஜுகேஷன் மேரேஜுக்கு அதுக்கெல்லாம் இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.